இடையின்றி கதிர்களெல்லாம் சொல்லுமென இயல்புகளால் இசைத்தால் கேட்டோம். இடையின்றி பொருள்கள் எல்லாம் சொல்லுமென வானூல் அறியப்படுகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகினிடை பொருட்கெல்லாம் இயற்கையாயின் இடையின்றி கலைமகளே எனதொருள் எனது உள்ளம் இயங்குவதாக. அன்பு நிறைந்த நம்பராமான நண்பர்களே, இன்றுதான் உண்மையான 42வது அமர்வு. சென்ற முறை அவராக பதிவு சென்றிருக்கிறது. இது 42வது அமர்வு. சென்ற முறை நாம் விராதன் வதைப்படத்தை முடிச்சு விராதனுடைய துயில ஒரு மாதிரி மயங்கி போய் உட்காந்துருக்கோம். சரபங்கன் பிறப்பு நீங்க படத்தில் 14 பாடல்கள் படித்து நிறுத்திக்குவாங்க. இன்னைக்கு 15வது பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து அகத்திய படத்தை முடிச்சுக்கலாம். இதில் ஒரு சில அரிய விஷயங்கள்லாம் கற்றுக்கிறோம் வரும்போது அதை பார்க்கலாம். எனவே இப்போது நம்ம தொடங்கலாம். நின்னாளியை நீதி நெடுந்தவனும் தவமின்று என்னாலும் விளம்பு அரிதென்று உணர்வான். அந்நாள் முகன் நின்னை அழைத்தன்னால் தன்னால் நீங்க தப்பா இருக்கு. நிறைய இது இருக்கு, நிறைய இருக்கு. பொன்னார் சடை மாதவ போதுதியான் எந்தாய் உலகு யாவையும் எவ்வுயிரும் தந்தான் உரையும் நெறி தந்தனால் நந்தாத பெருந்தவ நாடது நீ வந்தாய் எனின் நின் எதிரே வருவான். எல்லா உலகிற்கும் உயர்ந்த அமையான் சொல்லாவகை நீ உணர்ந்துண்மையால் நல்லாயுடனே நடனி எனலும் அல்லேன் என வால் அறிவன் அறைவான். சொப்பொங்கும் பெரும்புகழாய் தொழில்மாய் சிற்பங்களின் வீவன சேர்வுவனே அற்பம் கருதேன் அருந்தவமோ கற்பம் பல சென்றது காணுதியா. சொற்றும் தரமன்று இது சூழ் கழலாய் பெற்றும் பெருகில்லதோர் பெற்றியதே மற்றென் பல சொல் இவன் வந்தது உதவம் முற்றும் பகரான் பகல்தானும் முடித்தனன். 20வது பாட்டி முடிச்சு. சிறுகாலையிலா இலையோ திரியா குறுகா நெடுகா குணம் வேறுபடா உருகால் கிடற்பூதம் எல்லாம் உகினும் மருகா நெறி எய்துவன் வானுடையார். போன வார இதில் என்ன சரபங்கன் ஆசிரமத்தை போக முந்தி இவர்கள் ஒரு இரவு முழுவதும் ஒரு சோலைகளை கழித்துவிட்டு வெடிகாலையிலே அங்கே வருகிறார்கள். அவர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்திரன் சரபங்க ஆசிரமத்துக்கு வருகிறார். அந்த சரபங்க ஆசிரமத்துக்கு இந்திரன் வருகின்ற கோலத்தில் ஒரு 7 பாடல்கள் இருந்தன. அதை பார்த்து அதை போன வாரம் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், சரபங்கர் எதுக்காக நீங்கள் வந்திருக்கே வாப்பா எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். இப்போ இந்திரன் பதில் சொல்கிறார். நின்னால் இயல் நீதி நெடுந்தவம் இன்று என்னாலும் விளம்ப அரிது என்று உணர்வான் அந்நான்முகன் நின்னை அழைத்தனா பொன்னார்களை மாதவ போதுதியா. நின்னால் இயல் நீதி நெடுந்தவம் நீ இயற்றி இருக்கின்ற முறைப்பட்ட நீண்டகால தவம் இன்று என்னாலும் விளம்ப அறிவு, என்னாலும் சொல்ல முடியாது என்று உணர்வான். உணர்ந்த அந்த நான்முகனாலும் உரைத்தல் அறியாது என்று உணர்ந்த அந்த நான்முகன் நின்னை அழைத்தனா தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு வருமாறு உன்னை அழைத்திருக்கிறான். அதை சொல்லத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். பிரம்மனே ஏவ இந்திரனே சத்தியலோக பதவி தருவதாக சொல்ல பொன்னார் சடை மாதவ போதுதியா. பெரிய மாதவனை பொன்னார் சடை இதான் வழக்கு மாதவ போது என் கூட கிளம்பி வருவாயாக அப்படின்னு சொல்ல
எந்தாய் உலகு யாவையும் எவ்வுயிரும் தந்தான் உரையும் நெறி தந்தனால் நந்தாத பெருந்தவர் நாடு அது நீ வந்தாயெனின் நீ எதிரே வரலாம். எந்தா என் தந்தையே, இன்னொன்று இந்திரனோட பேச்சு தொடர்றது. உலகு யாவையும் எவ்வுயிரும் தந்தான் உரையும் நெறி. உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்தவனாகிய பிரம்மன் உரைகின்ற வழியை உனக்கு தந்திருக்கிறான். நந்தாத பெருந்தவர், ஒரு குறைவும் இல்லாத பெரிய தவத்தை உடையவனே. நாடு அது நீ வந்தாய், சத்தியலோகத்துக்கு நீ வந்தாய் என்றால் பிரம்மனே வந்து உன்னை எதிர்கொண்டு அழைப்பான். உன்னுடைய தவம் ரொம்ப பெரியது, அந்த காரணத்தினால பிரம்மனே உன்னை வர சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறான். நீ என்னோடு வர வேண்டும். நீ அவ்வாறு வந்தா என்றால் உன்னை பிரம்மனே எதிர்கொண்டு அழைப்பான். பிரம்மனே வந்து வாயிலுக்கு வந்து எதிர்கொண்டு அழைப்பான். எல்லா உலகிற்கும் உயர்ந்தமை யான் சொல்லா வகை நீ உணர் தொன்மையால் நல்லாளுடனே நடனி எனலும் அல்லேன் என வாள் அறிவோம் அறைவோம். உன்னுடைய தவம் எல்லா உலகிற்கும் உயர்ந்தது என்பதை நான் சொல்லாமலே நீ உணர்ந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட தொன்மையின் காலமாக நீண்ட நெடுங்காலமாக தவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால உனக்கே இதெல்லாம் தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய மனைவியோ ரொம்ப முக்கியமான குறிப்பு. முனிவர்களுக்கு மனைவி உண்டா? உண்டு. சர்வ கணம் தப்ப ரிஷி தப்பி பத்னி தப்பி நம்ம ரிஷி பத்னி இல்லாம ரிஷி இல்லை. அதனால இவர் வந்து உன்னுடைய மனைவியோடு நீ சத்தியலோகத்துக்கு வந்து சேர் அப்படின்னு அவர் கேட்டுக்கொள்ள போகணும். அல்லேன் வரமாட்டேன் என வாலறிவன் அறிவான். வாலியோன் அறிவன், அதாவது வாலறிவன் நற்றாள் தொழால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாலியோன் அறிவன், ஒளி பொருந்திய அறிவை உடையவன். வால் அப்படின்னா ஒளி, வெள்ளைன்னு அர்த்தம், வெண்மைன்னு அர்த்தம். வாலிய அறிவு அப்படின்னு சொன்னா அப்பழுக்கு இல்லாத ஞானம். இதுவும் வாலியோன் அறிவன், வால் அறிவன், வாலியோனாகிய அறிவனாகிய இந்த சரபங்கர் சொல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபிளாட்டா ஒரு அடி வச்சார். அப்ப காரணத்தை சொல்றார். சொல் பொங்கு பெரும்புகள் தொழில் மாய் சிற்பங்களில் வீவன சேர்குவனும் அற்பம் கருதேன் என் அருந்தவமோ கற்பம் பல சென்றது காணுதியா. இதுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் மாதிரியா? சொல் பொங்கு பெரும்புகளோய் தொழில் மாய் சிற்பங்களின் வீவன சேர்குவனோ அற்பம் கருதேன் என் அருந்ததுமோ கற்பம் பல சென்றது காணுதியா. சொல் பொங்கு பெரும்புகள், ஏராளமான சொற்கள் தேவைப்படும் உன்னுடைய புகழை சொல்வது என்றால். சொல் பொங்கும் பெரும்புகள், சொல் பொங்கி எழுந்து வர வேண்டும் உன்னுடைய புகழை உரைப்ப. அப்படிப்பட்ட புகழுடைய இந்திரனே, நான் தொழில்மாய் சிற்பங்களில் வீவன சேர்க்குவன். சித்திரம் தீட்டியிருக்கிறது, சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன, மிக அழகாக இருக்கின்றன, இன்று நன்றாக இருக்கின்றன என்ற காரணத்தினாலே அவற்றை போய் சேர்ந்தேன் என்றால் கால செலவே அவை பழுதும். கால செலவு சிற்பங்கள் வீவன், சிற்பங்களைப் போல அழிந்து போகக்கூடியதோடு போய் நான் சேர்வேனோ அற்பம் கருதேன். அற்பமான அவற்றை நான் கருத மாட்டேன். என் தவமோ கற்பம் பல சென்றது, பல கற்பகோடி வருடங்கள். கல்பம்னு சொல்றோம், 4 யுகமும் சேர்ந்ததும் ஒரு கற்பம். அப்படி எத்தனையோ கற்பமா நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன்.
எனக்கு இந்த சத்தியலோகத்துக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். இந்த அற்பமான விஷயம்லாம் என்னை ஈடுபட சொல்லி சொன்னான். ஏன்னா சத்தியலோகம் சென்றவனுக்கும் பிறப்பு உண்டு, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த மாதிரியான விஷயம் இதுக்கெல்லாம் அற்பமான விஷயத்துக்கெல்லாம் நான் இதுவாக இல்லை, ஆசைப்படல. நான் கருதி இருக்கிறது இன்னும் பெருசு, ஆகையினால நான் வரல. சடபங்க ரிஷியோட இந்திரன் இடத்துல இந்திரன் வந்து அவனை இவரை சத்தியலோகத்துக்கு, அதாவது பிரம்மலோகத்துக்கு அழைத்து போகிறதுக்காக வந்திருக்கார், நேரம் வந்திருக்கார். இந்த மீன் டைம் அந்த பக்கம் ராமன் வந்துட்டு இருக்கார், நடந்து வந்துட்டு இருக்கார். இவங்களுக்கு நடுவில் இங்கே உரையாடல் அவர் வழியில் இருக்கார். நீங்கள் இங்கே இருங்கன்னு அவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு, சீதையும் லக்ஷ்மணையும் அந்த இடத்துல விட்டுட்டு இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு வழியில். இது வந்து இந்த பக்கத்தில் நடந்துட்டு இருக்கிற பேச்சு இன்டர்லூடிங். ஆமாம், இங்கே நடந்துருக்கு. அங்கே அவர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கார். சொற்றும் தரமன்று இது சூழ்களாய் பெற்றம் பெருகில்லது, பெற்றும் பெருகில்லது ஒரு வெற்றியது மற்ற என் பல நீ இவன் வந்ததனால் முற்றும் பகல்தானும் முடிந்துள்ளதா. அதாவது சொல்லுகின்ற தரத்தது அன்று. இதை பத்தி பேச சூழ்களாய் சொல்றதுக்கான யோகியதை கிடையாது. சூழ்கழலாய் போனால் காலிலே சூழப்பட்ட கடலை உடையவனே. இது பேச தகுந்த ஒரு விஷயமே அற்பமான விஷயம். ஏனெனில் பெற்றும் பெருகில்லது ஒரு பெற்றியர். இதன் பெற்று எப்படிப்பட்டது, தன்மை எப்படி என்றால் பெற்றும் பெறவில்லை என்பதுதான், கடைசியும் கிடைக்காத மாதிரிதான் அது. மற்ற எண் பல, இதுக்கு மேல பேச வேண்டியது எதுக்கு அதிகமா வார்த்தையை விரயம் பண்ணிட்டு இருக்கணும். நீ இவன் வந்ததனால் நீங்க வந்து அடைந்த போது பகல்தானும் முடிந்துள்ளார். நீங்க இந்திரன் இங்க வந்து கூப்பிட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னேன். என் வாழ்க்கை காலம் இதோட முடிய போகிறது அப்படிங்கிற அடையாளம் மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா நான் சத்தியலோகத்துக்கு வர தயாராக. சிறுகால இலா சிறு கால இலா நிலையோ தெரியா, சிறு கால இலா நிலையோ தெரியா, குறுகா நெடுகா குணம் வேறுபடா, ஒரு கால் கிளர் பூதம் இலாமுகினும் மருகா நெறி எய்துவேன் வானுடைய. வானுடைய வானத்துக்கு அதிபனாகிய இந்திரனே, சிறு காலையில் சிறிய பொழுது இல்லாததும் நிலையோ தெரியா, தன் நிலைமையிலே என்றென்றும் மாறுபடாததும், குறுகா நெடுகா காலத்தால் குறுகி போகாததும், காலத்திலிருந்து பெருகி நீளாததும், ஒரு கால் கிளர் பூதமெல்லாம் ஐம்பூதங்கள் எல்லாம் உகினும் சிந்தி போயினும் எல்லாம் மறுபடியும் போய் தங்கள் வடிவம் இழந்து ஒரு இடத்துல போய் ஒழுங்குகிற அந்த காலத்திலும் மருகாத ஒரு விதத்திலும் அழியாத நெறி இது. அந்த அந்த வழிக்கு தான் எனக்கு போகணும். வானுடையவர் இது எனக்கு உத்தேசம், என் உத்தேசம் தெரியல அப்படின்ட்டு he flatly refuses. எனக்கு இதை விட பெரிய ஒரு காரியம் இருக்கு. ஆனா ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்திரனாகிய நீ வந்து என்னை கூப்பிட்டதுனால என் வாழ்நாள் இத்தனை நாள் நான் கல்பகோடி காலமாக தவம் இருந்த எனக்கு இந்த வாழ்வு முடிகின்ற நேரம் வந்து விட்டது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். என்று இன்ன விளம்பிடும் என்று இன்ன விளம்பிடும் விதையினால் வந்தின் சிலை வீரனும் வந்தடங்கா ஒன்று விதை உதவினால் உணர்வார் என்று என்னைக்கோள் இல்லது என்று நினைவார். கும்பு ஒத்தன நாள் ஒதிர் கோல் வயிற கம்பு தெரிகின்றது கண்ணனமால் இன்பர் கதை மாதவர்பார் இவனாம் உப்பற்கு அரசு எய்தினன் என்று உணரார். ஆணை அடையாதோடு மந்தனைய பூமிய பொழுதின் சுரமே நிறுவா ஆணியேறு என அலி ஏறு இது என தானே அவ்வதன் கோயில் சாடுவதும்
கண்டாம் அவை ஆயிரமும் கதுவ கண் தாமரை போல் ஞாயிறு என கண்டான் இமையோர் இறை காசினியின் கண்டான் அது நான்கனின் கனியை காணாமனம் ஒன்று கவன்றனதால் ஆண்நாதனை அந்தனர் நாயகனை ஆனாலும் வணங்கிய நம்முடையார் தூணாகிய தொல்கூடு அவன் தொழுவான். இப்ப என்ன ஆகுது, இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்று இன்னன விளம்பிடும் ஏழ்வையின் வாய் என்று இப்படியெல்லாம் இவர்கள் உரையாடி கொண்டிருக்கிற ஏழ்வையின் வாய் சமயத்தின் போது வன் தின் சிலை வீரரும் வந்து அணுகா. ராம லக்ஷ்மணர்கள் அங்க வந்து கூட சீதையும் வந்துருக்காங்க. வந்து நிற்கும்போது கொஞ்சம் தூரத்துல இன்னும் சரபங்க ஆசிரமத்தை வந்து சேரல. அவங்க கொஞ்சம் தூரத்துல அவங்களுக்கு சத்தம் கேட்குது, பெரிய சத்தம்லாம் கேட்குது. ஒன்றும் கிளர் ஓதையினால் உணர்வார். அந்த ஆசிரமம் சாதாரண அமைதியா இருக்க வேண்டியது, அந்த இடத்துல ஏகப்பட்ட இரைச்சல் இருப்பதை கண்டு அங்கு ஏதோ இருக்கிறது என்று உணர்ந்து நின்று என்னை கோல் நின்னது என என்ன சரபங்கர ஆசிரமத்தில் அமைதி தவழும் இடத்துல இவ்வளவு ஓசை கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறார். ராமர் எப்படி எல்லாம் இது பண்ணிக்கிறார் பாருங்க. கொம்பு ஒத்தன நாள் ஒளிர் கோள் வயிற கம்ப கறி நின்றது கண்டனமா. இம்பர் தலை மாதவர் பால் இவனா உம்பருக்கு அரசு எய்தினன் என்று உணரா. என்ன உணர்ந்தான்? அங்க வாசல்ல ஐராவதம் நிற்கிறது. ஐராவதத்துக்கு 4 தந்தங்கள், கொம்பு ஒத்தன 4, ஒளிர் கோள் வயிற கம்பக்கரின்றது. கம்பத்திலே கட்டப்பட்டதாகிய 4 தந்தங்களை உடைய யானை நிற்பதை கண்டேன். 2 தந்தங்களை உடைய யானை நின்று கொண்டிருந்தால் அது யாரோ அரசன் வந்திருக்கிறான் என்று பொருள். 4 தந்தங்களை உடைய ஒரு யானை நிற்கிறது என்றால் இந்திரன் வந்திருக்கிறான் என்று பொருள். இன்பர் வானத்தோர் தலைமாதவர் பார். மாதவர்களுக்கு தலைவராகிய சரபங்கன இடத்திலே இவனா இங்கே வந்திருக்கிறானாம், உம்பருக்கு அரசு எய்தினான் என்று உணரா. இந்திரன் இங்கே சரபங்க ஆசிரமத்துக்கு வந்து எழுதியிருக்கிறான் என்பதை மனத்திலே அவன் உணர்ந்தான். யார்? ராமன். மானே அணையாளோடு மைந்தனை அப்பூநேர் பொழிலின் புறமே நிறுவா ஆண் ஏறு என ஆள் அரி ஏறு இது என தானே அவ்வகன் பொழில் சாருதல். உணர்ந்த உடனே சீதையை லக்ஷ்மணையும் சர்வாங்க ஆசிரமத்துக்கு வெளியில நிறுத்தி வச்சிட்டார். மானே அணையாளோடு மைந்தனை அப்பூ நேர் பொழிலின் புறமே நிறுவார். வெளியிலே நிறுத்தி வைத்துவிட்டு, ஆசிரமத்துக்கு வெளியில் நிறுத்தி வைத்து ஆண் ஏறு என காளை எழுதை போல ஆள் அரி ஏறு இது என சிங்கத்தை போல தானே அவ்வகன் பொழில் சார்ந்தது. தன்னும் தனியனாக அந்த அகன்ற பொழிலுக்கு நடுவே இருக்கக்கூடிய பர்ணசாலைக்கு அவன் சென்று அடைதலும் கண்தான் அவை 1000மும் கதுவ. எல்லாம் அந்த கண்டாமரை 4 எதுகையிலேயே அந்த கண்டா வருவாங்க. கண்டாமவை 1000மும் கதுவ கண்டாமரை போல் கரு ஞாயிறன கண்டான் இமையோர் இறை காசினியின் கண்டான் அருநாள் மறையின் கனை. 4 எதுகையும் கண்டா. முதல்ல இது வந்து இந்த இடத்துல தாமரைக்கு சம்பந்தம் இல்லை. முதல் பாட்டுல தவறி போய் ஏதோ ஒரு இடத்துல 1000 தாமரை கண்ணன் தவறி போய் சொல்லிவிட்டான். இப்ப என்ன சொல்ற? கண்டான் 1000 கண்டான் அவை 1000மும் கதுவ. 1000 கண்களும் அவன் மீது மொய்க்க. கண் தாமரை போல்
கரு ஞாயிறு என கண்டான். ராமன் தாமரை போன்ற கண்ணை உடையவனாகவும் கருப்பு சூரியனாகவும் வருவதை கண்டான். கரு ஞாயிறு 2-3 தடவை தான் பார்த்துருக்காங்க. கண்டான். இமையோ இறை யாரு இமையவர்களின் இறைவனாகிய இந்திரன் தன்னுடைய 1000 கண்களாலும் கண்டான். காணக்கண் 1000 கண்ணுன்னு சொல்றானே, இவனுக்கு தான் கிடைச்சது அந்த பாக்கியம். இமையோ கண்தான் காசினியின் கண்தானா. ராமன் கண் தாமரை போன்ற கண்ணை உடையவன், கருப்பு சூரியனை போன்றவன், காசினிக்கு கண் பூமியோடைய கண். அதுல சூரியனுக்கு அந்த பேர் உண்டு. நமஸ்வரிதே ஜெகத் ஏக சக்ஷுஷே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகத் ஏக சக்ஷுஷே, உலகத்துக்கு ஒரு கண்ணே அப்படின்னு சூரியன். உலகத்துக்கு ஒரு கண். இவன் காசினியின் கண். ரகுகுலத்தில் வந்தாங்க. அது நான்மறையின் கனி. 4 வேதங்களும் நாடி அடைவதான முதிர்ந்த கனியை தன் 1000 கண்ணாலும் கண்டான். காணா மனம் நொந்து கவன்றதனால் ஆண் நாதனை அந்தணர் நாயகனை நாள் நாளும் வழங்கிய நன்முடியால் தூணாகிய தோள் கொடு அவன் தொழுவான். அவற்றுழுவான் வரணுவாங்க. அவற்றுழுவான் அவனை தொழுவான். காணா அருகே அங்கு இந்திரன் ராமனை பார்த்து நொந்து கவன்றனால் ஆண்நாதனை மனநொந்து கவலையுற்ற நோயுற்று கவலை கொண்டான் அர்த்தம். கவலுதல் அப்படிங்கிறது கவலை விடுதல் அப்படின்னு பொருள். ஏன் கவலை விட்டுறா அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம். அந்தணர் நாயகனை புருஷோத்தமனை, அது ஆண் நாயகன் புருஷோத்தமனை ஆண்நாதனை, அந்தணர் நாயகனை, அந்த முனிவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ராமனை நாளும் வழங்கிய நன்முடியா. இவ்வளவு காலமும் வணங்கிக் கொண்டிருந்தான் தன் தலைமுடியால. தலைமுடி அடியில் படுமாறு வணங்கி கொண்டிருந்தான். இப்ப அது பண்ண முடியல. அவனால தூரக்க நிக்கிறான். அவனால பை இம்பல்ஸ், பை ஷியர் இம்பல்ஸ் தூணாகிய தோள் கூட அவன் தொழுவான். தூரத்துல நின்று ஒரு சின்ன கும்பிடு போட்டான். அவனுக்கு கவலுற்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல இவ்வளவு பெரியவர் வந்திருக்கும் பொழுது எப்பவுமே நமக்கு நாம மதிக்கிற ஒரு பெரியவர் வரும்போது குடை பெரு நட்பு அல்லது குடை பெரு கெழுதகமை அப்படின்னு சொல்லுவோம். குடைபெயர்ச்சியில் உள்ள கெழுதகமை நட்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்ம ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்கோம். நாள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரா, இயற்கையா சீட்டு தள்ளி டக்குன்னு எழுந்துக்கணும். அதுதான் புடைப்பெயர்ச்சின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு புடைப்பெயர்ச்சி உள்ள தன்மையினாலே அவனுக்கு இந்த நேரத்துல ராமனை வணங்கக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடு ஒன்று அங்க இருக்கு. இருந்தாலும் பை இம்பல், பை ஷீர் இம்பல் கொஞ்சம் தூரத்துல நின்று அவன் கண்ட படாம ஒரு கும்பிடு போட்டான். அவன் அறியாம ஒரு கும்பிடு போட்டான். துவசமார் தொல்லமருள் துவசமார் தொல் அமருள் துன்னாரை செற்றும் சுருதி பெருங்கடலின் சொல்பொருள் கற்பித்தும் திவசம் ஆர் நல்லறத்தின் சென்னறியில் உய்த்தும் திரு அளித்தும் வீடளித்தும் சிங்காமை தங்கள் கவசமாய் உயிராய் ஆறுயிர் ஆய் கண்ணாய் மெய்த்தவமாய் கடையிலாய் ஞானமாய் காப்பானை காணா அவஜமாய் சிந்தையழிந்து அயரே நின்றான் அறியாதான் போல அறிந்த இராம் சொல்வான். தோய்ந்தும் பொருளனைத்தும் தோயாது நின்ற சுடரே தொடக்கு அறுத்தார் சுற்றமே பற்றி நீத்த அரிய நெடுங்கருணைக்கெல்லாம் நிலையமே வேதம் நெறிமுறையின் நேடி ஆய்ந்த உணர்வே பகையால் அலைப்புண்டு
அடியேன் அடி போற்ற அந்நாள் இந்த வரம் உதவ எய்தினையே இருந்தாய் திருநிலத்தவோ நின் இணை அடி தாமரைதான் மோவாதார் இல்லை மேவாதார் இல்லை மேவினரும் இல்லை வெளியோடு இருள் இல்லை மேல் கீழும் இல்லை மூவாதவை தமை இல்லை மூத்தமையும் இல்லை முதல் இடையொடு ஈறு இல்லை முன்னொடு பின் இல்லை தேவா இன்றி இவ்வோ நின் தொன்று நிலை என்றால் சிலையேந்தி வந்து செம்மை எம்மை சேவடிகள் நோவ காவாது ஒளியின் பழிபெரிதோ அன்றி கருங்கடலில் கண்வளராய் கைமாறும் உண்டோ நாழி நரைவீர் உலகியலாம் ஆக நளினத்து நீதந்த நான்முகனாகாமே ஊழி பலவும் நின்று அளந்தால் என்றும் உலவா பெருங்குணத்து எம் உத்தமனே மேல்நாள் தாழிதரை ஆக தன் கயிர் நீராக தடவரையே மத்தாக தாமரை கை நோவ ஆழிகளைந்து அமுதம் எங்களுக்கே இருந்தாய் அவுணர்கள்தான் நின் அடிமை அல்லாமை உண்டோ ஒன்றாகி மூலத்து உருவம் பலவாகி உணர்வும் உயிரும் பெரிது ஆகி ஊழி சென்று அசரும் காலத்து அந்நிலையது ஆகி திறத்து உலகமாகி செஞ்சவே நின்ற நன்று ஆய ஞானத்தறி கொழுந்தே எங்கள் நவை தீர்க்கும் நாயகமே நல்வினையை நோக்கி நின்றாரை காத்தி அயராரை காய்தி விலையில்லா தீவினையும் நீ தந்தது அன்றே. கம்பராமாயணத்துல எண்சீர் விருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன்னு சொன்னேன். அப்போ என்னால் எந்த இடத்துல சொல்ல முடியல. இதுதான் இது எண்சீர் விருத்தம். எண்சீர் விருத்தத்துக்குள்ள பல வகையான ஸ்டைல் உண்டு. ஆறு வகையை கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக காய் மாமா அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் இந்த 4 காம்பினேஷனில் முதல் 2 சீர் தேமா புளிமா, புளிமா தேமா அல்லது தேமா தேமா. கடைசி சீர் வந்து அந்த 4ல் பிரேக் பண்ணிட்டா தேமான்னு முடியும். இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா தேமாவில் முடிச்சிருக்கான். இது 3 காய் ஒருமா. இவன் ஸ்டைல் வந்து 3 காய் ஒருமா. ஏன்னா இதெல்லாம் விருத்தம் உருவாகி கொண்டிருக்கிற காலம். இது ஸ்மால் டெக்னிக்கல் டீட்டெயில் ஆன் விருத்தம். அதை இதை சொல்லி முடிச்சுருக்கேன். அதாவது எண்சீர் இருந்தது. இது ஒரு 6 வகை இருக்கக்கூடிய எண்சீர் விருத்தத்தில் இதை இவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு வகை. சாதாரண ஸ்டைல் வந்து காய் மாமா ஸ்டைல் தான். நான் உங்களுக்கு ஒரு சொல்லக்கூட சொல்லி காமிச்சிருக்கேன். எனவீமன் சகதேவன் இடத்தையே சொன்னான் புளிமா தேமா. இது கேட்டு வில்விஜயன் எதிர்த்து சொல்வான், எதிர்த்து புளிமா தேமா. மனமாற சொன்னாயோ வீமா என்ன, வீமா நேர் அங்கே தேமா அப்படி வரும். அதனால் மாற்றி போவோம். புளிமாவும் வரலாம், தேமாவும் வரலாம், மாற்றி வரலாம். அந்த சந்தம் இது படிக்கும். துவசமார் தொல்லமருள் துன்னாரை செற்றும் சுருதி பெருங்கடலின் சொற்பொருள் கற்பித்தும் திவசமா நல்லறத்தின் சென்னறியில் உய்த்தும் திருவழித்தும் வீடெடுத்தும் சிங்காமை தங்கள் சுவசமாய் கவசமாய் ஆறுயிராய் மெய்த்தவமாய் கண்ணாய் கடையிலா ஞானமாய் காப்பானை காணா அவசமாய் சிந்தை அழிந்த அயலே என்றான் அறியாதவன் போல அறிந்தவளான் சொல்வான். துவசமார் அமருள் கொடிகள் பறக்கின்ற போரிலே எதிரிகளை கொன்றும் துவசமார் தொல் அமருள் பழைய காலத்திலே கொடிகள் பறக்க நடந்த யுத்தத்தில் எதிரிகளை கொன்றும் சுருதி பெருங்கடலின் சொற்பொருள் கற்பித்தும் வேதமாகிய பெருங்கடலின்
சொல்லையும் பொருளையும் கற்பிப்பவனும் திவசமார் நல்லறத்தின் சென்னறியில் உய்த்தும் தினம் திவசமா நாள்தோறும் பொருந்திய நல்ல தர்மங்களின் சிறந்த வழியில் கொண்டு செலுத்தியும் திரு அளித்தும் வீடளித்தும் சிங்காமை தங்கள் கவசமாய் ஆறுயிராய் கண்ணாய் மெய்த்தவமாய் கடை இல்லா ஞானமாய் காப்பானை காணா. திரு அளித்தும் செல்வத்தை அளித்தும் வீடளித்தும் மோட்சத்தை அளித்தும் சிங்காமை கொஞ்சம் கூட குறைவில்லாம. சிங்குதல் அப்படின்னா குறைகிறதுன்னு அர்த்தம். சிங்கவே சிங்காதுன்னு நினைக்கிறது கூட சொல்றோம். பொருள் தெரியாம சிங்குதல்னா குறைதல் அர்த்தம். சிங்காமை அப்படின்னா கொஞ்சம் கூட குறையாம எல்லாருக்கும் திருவழித்து வீடழித்து எல்லாம் பண்ணியும் இத்தனை பண்ணியும் சிங்காமை தங்கள் கவசமாய் அவனுடைய சிங்காமை தனக்கு கவசமாகி தமக்கு தேவர்களுக்கு கவசமாகி ஆறுயிராகி கண்ணாகி மெய்த்தவம் ஆகி கடையிலா ஞானமாகி முடிவற்றதாகிய ஞானமாகி காப்பானை அப்படி காப்பவனை காணா கண்டு அவசமாய் வசமாய் தன்னுடைய வசம் இழந்து அவசம் பரவசம் அப்படின்னு சொன்னா பரவசம்னு சொல்லும்போது தன் வசத்தை விட்டு இழந்து இன்னொருத்தர் வசத்துல இருக்கிறது பரவசம். நான் நான் சங்கீத கச்சேரியை கேட்டேன், பரவசமானேன் அப்படின்னு சொன்னா நான் என் வசத்துல இல்லை, சங்கீதத்தின் வசத்துல இருந்தேன், பரவசம். நாட்டிய கச்சேரியை கண்டேன், பரவசமானேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வசத்துல இல்லை, கச்சேரி நாட்டியத்தின் வசத்திலே இருந்தேன், வசத்திலே இருந்தேன். இது வசம். யாரும் என் வசத்திலே இல்லை, இன்னொருத்த வசத்திலே யாரும் இல்லை, வசம் இழந்தவனாக அவசம் அவசம் அவசமாய் சிந்தை அழிந்து அவனுடைய சிந்திக்கிற திறனே நின்று அயலே நின்றான். எட்டி நின்ற அறியாதான் திருமாலைத்தான் அறியாதவனை போல தான் அறிந்ததை எல்லாம் சொல்லலாம். இன்று கொஞ்சம் தள்ளி சொன்னான். தோய்ந்தும் பொருளனைத்தும் தோயாது என்ற சுடரே தொடக்கருத்தோர் சுற்றமே பற்றி நீந்த அறிய நெடுங்கல்லைக்கெல்லாம் நிலையமே வேதம் முறையின் நேடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே பகையால் அலைப்புண்டு அடியே அடி போற்ற அந்நாள் ஈந்த வரம் உதவ எய்தனையே எந்தாய் இருந்திடத்தவோ நின் இடை அடித்தால் தாமரைதான். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரை எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா பொருட்களிடத்திலும் உயிருள்ள உயிரில்லாத எல்லா பொருட்களிடத்திலும் தான் படிந்து இருந்தும் படியாமலும் இருக்கின்ற மேல வெளிச்சம் படுது, மேல வெளிச்சம் பட்டிருக்கு, வெளிச்சம் மேல தோய்ந்து இருக்கிறதா வெளி வெளிச்சம் இல்ல, அது தோயல. நாம வெளிச்சம் தான் தோஞ்சிட்டு இருக்கோம், வெளிச்சம் பட்டும் படாம இருக்கும். தோய்ந்தும் இது எல்லாத்திலும் தோய்வுற்றாலும் தான் தோய்விட தாமரைகளை தண்ணீர்னு கூட சொல்லுவாங்க. தோயாது நின்ற சுடரை, இந்த சுடர் தான் தோய்ந்தும் தோயாமலும் நிற்கின்றது. தொடக்க எடுத்தோர் சுற்றமே, இந்த தொடக்கத்தை, இந்த பிறவி பிணியை நீங்குவதற்காக முனைப்புள்ளவர்களுக்கு சுற்றமே அவருடைய உறவினனே பற்றி நீத்த அரு நெடுங்கருணைக்கெல்லாம் நீண்ட அரிய நெடுங்கருணையாகிய கடலுக்கு நிலையம் நீதான். எங்கே நிலைத்து இருப்பதோ அது நிலையம். எந்த இடத்துல நிலை கொள்கிறதோ அது நிலையம். ரயில் வண்டி எந்த இடத்துல நிற்கிறதோ நிற்கின்ற காரணத்தினால அது நிலையம். காவல் எந்த இடத்துல நிற்கின்றதோ அது காவல் நிலையம். இது நீத்த அரும் கருணைக்கெல்லாம்
நிலையம். வேத நெறி முறையின் நேடி, நேடினா தேடி, இது ஒரு சொல்லியிருக்கோம். நேடி அப்படிங்கிறதுக்கு தேடி அப்படிங்கிறது பொருள். அது இன்னொரு சொல், அவ்வளவுதான். நேடி நேடுதல், நேடுதல் அப்படிங்கிறது இன்னும் அடிக்கடி வரப்போகுது. நேடுதல் அப்படின்னு சொன்னா தேடுதல். வேதம் நெறிமுறையின் நேடி ஆழ்ந்த உணர்வின் உணர்வு. வேதம் நெறிமுறையோட தேடி தேடி கண்டடைந்த உணர்வுக்கு உணர்வு. You are the consciousness of that consciousness which was attained by great effort, by Veda. ஆழ்ந்த உணர்வின் உணவே பகையால் அழைப்புண்டு அடியேன் அடி போற்ற அந்நாள் ஈந்த வர முதவை எதினையே. நாங்க பகைவர்களால துன்பப்பட்டு உன்னிடத்துல உன் சரண் புகுந்து உன் பாதம் தொட்டுக்க நாங்கள் அடைக்கலாம் என்று சொல்லவும், எங்களுக்காக இப்படி ஒரு கோலம் பூண்டு இப்படி நிற்கிறாய தந்தையே என்றாய். இருநிலத்தவோ நின்ன இணையடி தாமரைதான். உன்னுடைய பாதங்கள் பட தகுதியானதா இந்த பூமி. தேவர்களுக்கு பூமியில கால் படியாது தேவர்களுக்கே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மும்மூர்த்திக்கு இவன் கால் படிய வந்திருக்கிறையே தாயே தந்தையே, இந்த கருணை எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு சொல்லி மறுபடியும் விராதனுடைய போற்றல் தான் மறுபடியும் பார்க்கணும். ஆறுகள் அதான் சொல்றேன். இவர் இப்ப இந்திரன் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. இந்திரன் என்ன பண்ணிருக்கான் வாய் விட்டு சொல்லல. இந்த கேட்சை இனிமேதான் பார்க்க போறோம். மேவாதவர் இல்லை, மேவினவரும் இல்லை, வெளியோடு இருள் இல்லை, மேல் கீழும் இல்லை, மூவாமை இல்லை, மூத்தமையும் இல்லை, முதல் இடையோடு ஈர் இல்லை, முன்னோடு பின் இல்லை. தேவா இங்கு இவ்வோ நின் தொன்று நிலை என்றால் சிலை ஏந்தி எம்மை சேவடிகள் நோவ காவாது ஒழியும் பழிபெரிதோ. அன்றே கருங்கடலில் கண்வளராய் கைமாறும் உண்டோ. வள்ளலார் எடுத்துட்டு ஸ்டைல் வள்ளலாரோட பாடல்கள்லாம் இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். என்சி விருப்பம் அது கேட்டுருந்தாங்க. என்சி விருப்பம் 3 காய் 1 மா. அதான் இது கொஞ்சம் ரேர் ஸ்டைல். மேவாதவர் இல்லை, மேவினவரும் இல்லை, வெளியோடு இருள் இல்லை, மேல் கீழும் இல்லை, மூவாதமை இல்லை, மூத்தமையும் இல்லை, முதல் இடையோடு ஈர் இல்லை, முன்னோடு பின்னில்லை. தேவா இங்கு இவ்வோ நின் தொன்று நிலை என்றால் சிலை ஏந்தி எம்மை சேவடிகள் நோவ காவாது ஒழியின் பழிபெரிதோ. அன்றே கருங்கடலில் கண்வளராய் கைமாறும் உண்டு. உனக்கு பகைவர்களும் இல்லை, மேவாதவர் இல்லை, ரெண்டுமே இல்லை. உனக்கு பகைவர்கள் இல்லை, நண்பர்களும் இல்லை. வெளியோடு இருள் இல்லை, வெட்ட வெளியும் கிடையாது, இருட்டும் கிடையாது. வெட்ட வெளி அப்படிங்கிறது ஒளிரும் ஒளிக்கிடமேன்ற அபிராம அந்தாதியில சொல்ற மாதிரி ஒளிரும் ஒளிக்கிடம். அது வெளி, அது வெளினா ஒளியோடு இருள் இல்லை, வெட்ட வெளியும் இருளும் இல்லை, அல்லது ஒளியும் இருளும் இல்லை, மேலும் இல்லை கீழும் இல்லை, வயது முதிர்தலும் இல்லை, முதிராமல் இருத்தமல் மூத்தமையும் இல்லை, முதிர்ந்ததும் இல்லை. நீ உனக்கு மூவாமை இல்லை, மூவாத நிலைமை இல்லை, ஏஜிங் கிடையாது, மூத்தமையும் இல்லை. இதுவரை நீ பாத்தீங்கன்னா இந்த சிவா விஷ்ணு தோற்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 35-40 வயசு தோற்றமாக தான் வரைவாங்க. மகாவிஷ்ணுவும் பரமசிவனுக்கும் ரெண்டுக்கும் இது ஸ்டாண்டர்ட். பாலகனா காட்டுறது இல்லை. ஒரு இடத்துல ஒரு கேலண்டர்ல பார்த்தேன், இதெல்லாம் பாலசிவன் இப்படி வரைஞ்சிருக்கேன். அப்படிலாம் பிள்ளைத்தமிழ் கிடையாது, சிவனுக்கு மட்டும்தான் பிள்ளைத்தமிழ் கிடையாது. அதனால அவங்களுக்கு அதாவது தோன்றும் போதே அப்படி அந்த இதுவா தோன்றினாங்க. அதுக்கப்புறம் எதுவே இல்லை, அவதாரமே கிடையாது. அவதாரமே கிடையாது. பிறப்பிலி அப்படிங்கிறது
இருக்கு. ஆதிசிவம். தோன்றியதெல்லாம் அங்க அப்படி தோன்றி அப்படி திருவிளையாடல் புராணம் படிச்சா தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சிவனாவே தோன்றுவார், திருவிளையாடல் நிகழ்த்திட்டு போயிடுவார். அவ்வளவுதான். இந்த குழந்தையா பிறந்து வளர்ற பிசினஸே கிடையாது. அவதாரம்ங்கிறது வேற, அது திருவிளையாடல்ங்கிறது வேற. அதனால அது கொஞ்சம் சமயத்துக்குள்ள போய் கொஞ்சம் சிக்கலுக்கு அதுல நேரத்து செலவு அதில் பண்ணணும்னா அதுக்கே ஃபுல் டைம் ஓடும். அதனால போன வாரம் அப்படிதான் விட்டோம். துதிப்பாடல்கள் எடுத்தாலே ஒரு ஸ்லோக புஸ்தகமாக போட்டெல்லாம் தெரியல. இல்ல போடுறவங்க இருக்காங்க. ரமணமண்டலத்தில் இருக்கிற துதி பாடல்களை மட்டும் தொகுத்து பாராயணம் பண்றவங்க இருக்காங்க. மாருதிக்கு துதி ஜாம்பவான் சொல்றதை தவிர ஒரு பெரிய அந்த துதி தனியா மாருதி துதின்னு அதை இது பண்றாங்க. ஜாம்பவான் அவர் நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றாரு. அவர் அவருடைய சக்தியை உணர வைக்கிறதே அந்த துதி. அந்த பாடலை தவிர ஹனுமானுக்கு இன்னொரு துதி வேண்டியது. ரம்பராமாயணத்தில் அந்த 14 பாடலை படிச்சா போதும். தன்னை பத்தி தனக்கே தெரியாதது ஜாம்பவான் சொல்ல வைக்கிறார். ரொம்ப ரொம்ப மூத்தவன், திருவிக்ரமாவதாரத்துல இருந்து இருக்கிறவன். எல்லாமே தெரியும். இப்ப நம்ம கூட சொல்லுவாங்க பெரிய ஜாம்பவான். இது முடிச்சுடுறேன். முதல் இடை மூத்தவனையும் இல்லை, முதல் இடையோடு ஈரில்லை, ஆரம்பம் நடு கடைசின்னு எதுவும் கிடையாது, முன்னோடு பின் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் மேலே இல்லை கீழே இல்லை, முன்பக்கமும் இல்லை பின்பக்கமும் இல்லை. தேவா இங்கு இப்போ ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அந்த முகம் எந்த பக்கத்தை பார்த்துருக்கு? எந்த பக்கத்தை பார்த்துருக்கு? தீபத்துக்கு எல்லா பக்கமும் தான். அப்படிதான் அது நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். நமக்கு அறிவு கொண்டு இதெல்லாம் வாங்கிக்க முடியாது. முன்னோடு பின்னில்லை. தேவா இங்கு இங்கு இவ்வாறு தோன்றுகிறது என்றால், இப்படிப்பட்டது உன்னுடைய பழமையான நிலைமை என்றால், சிலை ஏந்தி எம்மை சேவடிகள் நோக எங்களை காப்பதற்காக ஒரு வில்லை கையில தூக்கி கொண்டு உன்னுடைய பாதம் நோகும்படி, கால் நோகும்படி, கால் நோகும்படி என்னை எல்லாம் காக்காமல் விட்டு விட்டால் உனக்கு என்ன பழியா வந்துருப்பது? உன்னை பழி சாருமா? உன்னை பழி சாருமா? யாராவது பழிச்சிட போறாங்க. பழி நேரம்னு பயந்தா நீ வந்திருக்க. அப்படி இல்லைன்னா கருங்கடலில் கண்வளராய், கருங்கடல்ல கண்வளரும் நீ, நாங்க உனக்கு திருப்பி செய்ய போறோம், கைமாறு செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக நீ வந்திருக்க. உங்களுக்கு பழி சேரும்னு வந்திருக்கியா? நான் இல்ல இதனால எங்களுக்கு உனக்கு லாபம் கிடைக்க போறதுன்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி இத நிறுத்து. நாழி நவைதீர் உலகு எல்லாம் ஆக, நவைனா குற்றம் அர்த்தம். நவைதீர் உலகு எல்லாம் ஆக நளினத்து நீ தந்த நான்முகனா தானே ஊழி பல பலவும் நின்று அளந்தால் என்றும் உலவா பெருங்குணத்து எம் உத்தமனே மேனாள் தாழி தரையாக தான் தயிர் நீராக தடவரையே மொத்தாக தாமரைக்கை நோவ ஆழிகளை நவுதவன் கழுக்கே ஈந்தாய் அவுணர்களாம் நிம்மடிமை அல்லாமை உண்டு. பிரம்மதேவனே நவைதீர் உலகெல்லாம் நாழியாக, குற்றங்கள் இல்லாத பெரிய உலகங்களே தாம் அளக்கின்ற கருவியாக, ஆழ முக்கி முகந்தாலும் கடல் நாழி மூவாது நாள் நாழி அப்படின்ட்டு அவைய சொல்ல. நீங்க புண்ணாக்க 1.25 படி ஒரு படி அமுங்கலாம். தண்ணியில கடல் நீர் நாழி அளவாது 4 நாழி. நீ எவ்வளவுதான் நீ அமுக்கி குளிக்க பண்ணாலும் கடல் நீர் அழுத்தினா அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல அமுக்க முடியாது, அதுக்கு மேல ஜாத்தியும் ஏற்ற முடியாது. இதோ சொல்லி இருக்காங்க. அதை வச்சுட்டு அத மெஷரிங் டிவைஸ் எது? தீர் உலகெல்லாம் நவைதீர் உலகெல்லாம் நாழியாக
நளினத்து நீ தந்த நான்முகன் அவனே. உன்னுடைய கொப்பூழிலிருந்து கிளம்பிய தாமரையிலே வந்த பிரம்மதேவன் ஊழி பலபலவும் நின்று அளந்தான். இந்த உலகங்களை கொண்டு பல்தூழி காலமாக உயிர்களை அளந்து கொண்டிருக்கிறான் என்றால் என்றும் உலவா பெருங்குணத்து எம் உத்தமனே, என்றுமே தீராது, என்றைக்கும் குறையாது, உலவாது அப்படின்னா குறையாது பெருங்குணத்து எம் உத்தமனே. மேல்நாள் முந்தி ஒரு காலத்துல தாழி தரையாக வச்சிருக்கிற குடம் பூமியாக, தன் தயிர் நீராக, அதுல இருக்கக்கூடிய குளிர்ந்த தயிர் நீர், தடவரையே மத்தாக, இது இல்ல நேரு இல்ல மந்திரமலை, வடவரைன்னு சொல்றேன், மந்திரமலை, மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நாடாக்கி தாழி தரையாக, தன் தயிர் நீராக, தடவரையே மத்தாக, தாமரை கை நோவ, ஓம் கை வலிக்கிற மாதிரி ஆழி கடைந்து அமுதம் எங்களுக்கே இருந்தார். அவனர்களுக்கு கொடுக்குற ஏன் கொடுக்குற அப்படின்னா அவனர்கள் தான் நீங்க அடிமை அல்லாமை உண்டோ, அவர்கள் உன்னோட அடிமை சொன்னதை செய்யறதுக்காக இருக்கிறாங்க. அப்படி ஆகாததும் உண்டோ? ஒன்றாகி மூலத்து உருவம் பல ஆகி உணர்வும் உயிரும் ஆகி ஊழி சென்று ஆசனும் காலத்து அந்நிலையது ஆகி, ஒன்றாகி மூலத்துவம் பலவாகி உணர்வும் உயிரும் பிரிதாகி ஊழி சென்று ஆசரும் காலம் அந்நிலையதாகி திறத்துலகம் தானாகி செஞ்சவேன் என்ற நன்றாய ஞான தனிக்குழுந்தே நங்கள் நவை தீர்க்கும் நாயகனே, நல்வினையே நோக்கி நின்றாரை காத்தி அயல்பேரை காய்தி நிலையில்லா தீவினையும் நீ தந்து அன்றே. ஒன்றாகி ஆதியின் ஒரே பொருளாக இருந்து மூலத்து உருவம் பலவாகி பின்னாளில் பல உருவங்களாக பிரிந்து உணர்வும் உயிரும் பிரிது ஆகி அறிவு வேற உயிர் வேற உடல் வேற. நமக்கே அப்படிதான். நமக்கு உணர்வு என்பது ஒன்று, அறிவு என்பது ஒன்று, நாம் என்பது ஒன்று. பல சமயங்கள்ல புலனோடு பொருந்தாத பொறி உண்டு நமக்கு. எத்தனையோ சொல்லிட்டு இருப்போம், கவனம் இங்க இருக்காது, காதுலயே விழுந்திருக்காரு. யாரோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஆள் போயிருப்பான், பார்த்தே இருந்திருப்பான். நம்ம வந்து புலனோடு பொருந்தாத நிலை உண்டு. நினைவு எங்கேயோ இருக்கும். அப்ப இதுல அது இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உணர்வு என்பது வேறு, உயிர் என்பது வேறு. நாம் சொல்லிக்கிறோம் உடல் என்று சொல்லிக்கிறோம், அது என்பது வேறு. உணர்வும் உயிரும் பிரிதாகி ஊழி சென்று ஆசரும் காலத்து, ஊழி கடந்து உலகம் முடியும் காலத்து, ஆசரும் காலம்னா முடியும் காலத்து அந்நிலையதாகி, அந்த நிலையத்து அந்த நிலையாக தான் மாறி திறத்து உலகம்தானாகி உலகமாகவே உருக்கொண்டு நின்று இருக்கின்ற செஞ்சவேன் என்று எந்த மாறுபாடும் இல்லாமல் அப்படியே இருக்கின்ற நன்றாய ஞான தனி கொழுந்தே, எங்கள் நவை தீர்க்கும் நாயகமே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் தீர்க்கின்ற நாயகமே, நல்வினையே நோக்கி நின்றாரை காத்து. நல்ல வினையை உனக்கோ நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. ஆனால் நீ என்ன செய்வாய் என்றால் நல்வினையை நோக்கியவர்களை காப்பாய், அயலாரை காத்தி ஒரே ஒரு எழுத்து தேவை. நிலையில்லா தீவினையும் நீ தந்ததல்ல. நல்வினை மட்டும் இல்லை, தீவினையை யார் உண்டாக்குற? நீ தான் உண்டாக்குற. இது ஒரு லாஜிக். நிலையில்லாத தீவினை, நிலையுள்ள நல்வினையும் நிலையில்லாத தீவினையும் யார் கொடுத்தாங்க? நீ தான் கொடுத்த. அழித்தல், கோபித்தல். காய்தல்னா வெஞ்சினம், கோபித்தல்,
கோபித்து அழித்தல், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த தொழிலை வளர்த்துட்டே போகலாம். நிலா காய்கிறது, அது காய்தல் அப்படிங்கிறது ஒளிர்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் நீங்க சொல்றீங்க. கதிரவன் என்ன ஆகுது? அதுவும் காய்கிறது தானே, வெயில் காய்கிறது தானே, வெயிலும் காய்கிறது, நிலவும் காய்கிறது, எல்லாமே ஒளிவிடுகிறது. ஓகே, ஆனால் காய்தல் உவத்தல் இன்றி அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?